வணக்கம். மதுரை மாநகராட்சியை எவ்வளவு கழுவி ஊத்துனாலும் அதை தொடச்சிட்டு தூக்கி வச்சுட்டு போயிட்டே தான் இருக்காங்க. மனசாட்சின்றதே கிடையாது. இன்னைக்கு அவங்க தண்ணீரை வீணடிக்கல, இந்த மக்களோட கண்ணீரை வீணடிச்சிருக்காங்க. இன்னைக்கு மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். இதை நாங்க எப்படி பேசுறேன்னு தெரியல. தண்ணீரை மக்கள்கிட்ட ஃபுல்லாவே விழிப்புணர்வா இன்னைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம அலையும் போது தண்ணியோட அருமை தெரியும். ஒரு சொட்டு தண்ணீரை அந்த பறவை ஏங்குறது பாருங்க தண்ணீருக்காக, அதை பார்க்கும்போது அதோட வேதனை புரியும். இன்னைக்கு கோடைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டேம்ல 71 அடி கண்ணாடி தண்ணீர் இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு 33 அடி தான் தண்ணீர் இருக்கு. இன்னும் ஒரு மாசம் கூட இந்த தண்ணீர் தாங்காதுன்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. மக்கள் குடிநீருக்காக எப்படி அலைய போறாங்கன்னு யாருக்குமே இன்ன வரைக்கும் தெரியல. இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல தண்ணீர் வறண்டுச்சோ இல்லையோ, பூமி வறண்டு தண்ணி இல்லாம ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பெத்த தாயை பார்த்து அம்மா குடிக்க தண்ணி குடுமான்னு கேட்கும்போது அந்த தாயோட பதட்டம் இருக்கு பாத்தீங்களா? தண்ணீர் கேட்கிற குழந்தைய பார்க்கும்போது அந்த வேதனை அவங்களுக்கு தாங்க தெரியும். உங்களுக்கு என்ன, அலுவலகத்துல நீங்க பாட்டு உட்காந்துக்கிறீங்க, ஏசி ரூம்ல உட்காந்துக்கிறீங்க, பிஸ்லரி வாட்டர் வாங்கி கேன வாங்கி வச்சுக்கிறீங்க, மக்கள் தாகத்தை எங்க தண்ணி தீக்கிறீங்க. தண்ணின்றது பொருள் கிடையாதுங்க, அது ஒரு உயிர். மக்கள் உயிர் வாழ்றதுக்கு உணவு தான் முக்கியம் தருவான். ஆனா உணவு இல்லாம கூட பல நாள் வாழ முடியும். ஆனா தண்ணீர் இல்லாம பல நாள் வாழவே முடியாது. அதை உணரணும் நீங்க இந்த மதுரை மத்திய தொகுதியில 61வது வார்டு முன்னாடி பைபாஸ் ரோட்ல மாச கணக்கா தண்ணீர் வீணா போயிட்டே இருக்கு. இந்த மாநகராட்சி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. இது மக்கள் அனைவருக்கும் தெரியக்கூடாதுன்றக்காக பக்கத்துல ஒரு கழிவு தொட்டிக்குள்ள அந்த தண்ணீரை கலந்து விட்டுருக்கான். எவ்வளவு தண்ணீர், லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் போய் வீணாக்கி இருக்கு. ஒருத்தரோட தாகத்தை 1 லிட்டர் தண்ணி தண்ணிக்குங்க. 10 லிட்டர் இருந்தா ஒரு குடும்பத்தை காப்பாத்தலாம், 100 லிட்டர் இருந்தா ஒரு தெருவை காப்பாத்தலாம். இது லட்சக்கணக்கான லிட்டர் நீ வீணாக்கி இருக்க. எத்தனை பேரோட கண்ணீரை நீ இப்படி சுரண்டிக்கு இருக்க தெரியுமா? உங்களுக்கு என்ன, வீட்டு வரி வசூலிட்டு போய் வீட்டு வரி, குடிநீர் வரி, குழாய் வரி, பாதாளச்சக்கர வரி எல்லா வரி ஏத்திட்டு எங்க தலையில பாரத்தை ஏத்திக்கிட்டே இருக்கீங்க. ஆனா எங்களுக்கு அந்த அடிப்படை வசதியை செஞ்சு தர மாட்டேன்றீங்க. அரசியல்வாதியா அப்படி இருக்கானா, அரசு அதிகாரி நீங்க ஏன் அப்படி இருக்கீங்க? உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணா? உங்க குடும்பத்திலேயே உறுப்பினர் இருக்கதானே செய்யறாங்க. உங்களுக்கு சேர்ந்தானே நாங்க போராடுறோம். தயவு செய்து 61வது வார்டுல பைபாஸ்ல ஜாஸ்தி முன்னாடி ரொம்ப நாட்களா மாச கணக்கா போய்க்கிருக்கு, குடிநீர் வீணா போய்க்கிருக்கு. உடனே ஊழியர் அனுப்பிச்சு உடனே நடவடிக்கை எடுக்குங்க நான் கேட்கிறேன். இன்னைக்கு உலக தண்ணீர் தினம், அதுமா எங்களுக்கு புலம்ப விட்டுட்டீங்க. மக்களோட பாவத்தை மட்டும் சுமக்கல, மக்களோட கண்ணீரை சேர்த்து சுமந்துக்கிறீங்க. அது தண்ணீர் கிடையாது, கண்ணீர். அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க.